Hi friends, welcome back to Meenu's Tamil Vlogs. So இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வேஸ்டா இருக்கக்கூடிய ஊதுபத்தி அட்டைகள்ல இருந்து ஒரு கிச்சனுக்கு தேவையான சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் எப்படி செய்யறது அப்படிங்கறத செஞ்சு காமிக்க போறேன். கண்டிப்பா இந்த ஆர்கனைசர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டெப் ஆர்கனைசர் தான். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் நார்மலாகவே இந்த ஊதுபத்தி பாக்ஸஸ் எல்லாமே வந்து சும்மாவே கிடக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 6 பாக்ஸ் கிட்ட சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் அந்த ஸ்டெப் ஆர்கனைசர் வந்து செய்ய போகிறேன். ஸோ இந்த 6 வேஸ்ட் அந்த ஊதுபத்தி பாக்ஸ் மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு பாக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பேஸ் லேயருக்காக அந்த ஒரு பாக்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி செட்டப் பண்ணி அந்த ஆர்கனைசர் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஸ்டாண்டு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 லேயருக்கு இந்த 6 பாக்ஸஸ் வச்சு நம்ம செய்யலாம். ஸோ கீழே உள்ள லேயரில் பார்த்திங்கன்னா 3 பாக்ஸஸ் அண்ட் மேலே உள்ள லேயரில் 2 பாக்ஸஸ் அண்ட் 3வது லேயரில் வந்து ஒரு பாக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா கீழேயே நம்ம 2 பாக்ஸஸ் வச்சுட்டு மேலே வந்து 2 பாக்ஸு ஸோ செட்டாக வச்சோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஹைட் இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ எனக்கு வந்து 3 லேயர் வேணும் அப்படிங்கிறதுனால 3ஆவதாக இந்த ஒரு பாக்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஃபைனல் லேயரில் வரும். ஸோ அதுக்கு மேலே இந்த ஊதுபத்தி பாக்ஸஸ் வச்சு 2 லேயரில் வரும். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த சைஸுக்கு ஸோ அந்த பாக்ஸோட சைஸ் எவ்வளவோ ஸோ அதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு நான் இந்த பாக்ஸில் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம அந்த பாக்ஸ் அளவுக்கே எடுத்துடலாம். ஸோ நீட்டாக கட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு நான் ஸ்கேலை வச்சுட்டு நான் அது கத்தி வச்சு தான் கட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபைனல் லேயருக்காக. உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து பேப்பர்ஸ் கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பேப்பர்ஸ் எதுவுமே ஃபில் பண்ண போகிறதில்ல. நார்மலாகவே நம்ம வச்சோம் அப்படின்னாலே அது திக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லா பாக்ஸஸுமே ஒரே லென்த்தில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதையும் மெஷர் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதையும் நைஃப் வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ சேம் சைஸஸில் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கனைசர் வந்து ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸையும் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ எல்லா பாக்ஸஸுமே பார்த்திங்கன்னா ஒரே லென்த்து வித்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் இந்த பாக்ஸ் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதை கட் பண்ண அந்த பீஸையே வந்து வச்சு நான் கம் போட்டு ஒட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக வேணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் பேப்பர்ஸ் கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் கம் போட்டு ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து செலோடேப் போட்டு ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்க போகிறேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ கம் வந்து இப்போ ஓரளவுக்கு ஒட்டிருச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செலோடேப் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அந்த பேஸ் லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணோம்ல அந்த பாக்ஸுமே ஃப்ரண்ட்டில் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கட் பண்ண பீஸையே வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து க்ளோஸ் ஆன மாதிரியும் இருக்கும், ஒரே சைஸஸ்லேயும் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பேஸ் லேயர் அந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். மேலே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஊதுபத்தி பாக்ஸில் 2 செட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இன்னும் ஒரு 2 பாக்ஸ். ஸோ ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு செகண்ட் லேயராக வரப்போகுது. ஸோ தேர்ட் லேயருக்கும் அதே மாதிரி 2 பாக்ஸ். ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஸ்டெப் ஆர்கனைசர். ஸோ இதை வந்து இப்போ ஃபுல்லாக கம் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதே வந்து நீங்கள் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ், 450, 500 ருபீஸ்க்கு மேலே தான் இருந்தது நான் பார்த்த வரைக்கும்.
பட் இதை வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஊதுபத்தி பாக்ஸு இல்லைனா கார்ட்போர்ட் பாக்ஸு இதை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம கம் போட்டு ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ ஆர்கனைசர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஃபுல்லாக நான் செலோடேப் போட்டு எல்லா பாக்ஸஸுமே சேர்த்து இருக்கிற மாதிரி ஒட்டிக்க போகிறேன். ஸோ இது வந்து அங்கே இங்கே அந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகாமையும் இருக்கும், நமக்கு நல்ல ஒரு grip இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வெயிட்டான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ஏதாவது வச்சாலும் கூட அது உள்ளே அமுங்காமையும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அந்த 3 லேயருமே நகராமல் இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து ஒட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பாக நமக்கு வந்து எவ்வளோத்துக்கு நமக்கு grip வேணுமோ அவ்வளோத்துக்கு நம்ம நல்லா சுற்றி ஒட்டியாச்சு. ஸோ இதை வந்து இன்னும் நம்ம ப்ரெசென்டபிளாக காமிச்சிக்கிறதுக்காக நான் வந்து பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அந்த 3 ஸ்டெப் ரேக் மேலே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த சார்ட் பேப்பருக்கு பதிலாக நல்ல ஒரு கிளாத்து இல்லைனா வந்துட்டு கிஃப்ட் ரேப் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் எது வேணாலும் நம்ம வச்சு ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே உள்ளது வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் பெரிய பாட்டில்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ மேலே வந்து நம்ம எது வேணாலுமே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த ஆர்கனைசர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவுண்டர் டாப் மேலே வைக்கிறப்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற ஊதுபத்தி பாக்ஸை வச்சு சூப்பரான இந்த ஆர்கனைசரை வந்து செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.